Hi friends, I am Raja. அதாவது இந்த வீடியோவில் நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது வர ஜூன் 8ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதியில் டெட் எக்ஸாமினேஷன்ஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு இன்னும் 20 நாள் தான் இருக்குது. இந்த 20 நாளுக்குள்ளே எப்படி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போர்ஷனை படித்து 100 மார்க் மேலே எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் டெட்டில் 150 மார்க். நீங்கள் வந்து சோஷியல் சயின்ஸை வந்துட்டு மேஜராக எடுத்து படித்தவங்களா இருந்தால், அதாவது ஆர்ட்ஸ் குரூப் அந்த இதில் படித்தவங்களா இருந்தால் உங்களுக்கு சைக்காலஜிலேருந்து 30 கொஸ்டின், தமிழ்லேருந்து 30 கொஸ்டின், இங்கிலீஷ்லேருந்து 30 கொஸ்டின் அண்ட் சோஷியல் சயின்ஸ்லேருந்து 60 கொஸ்டின் வரும். அதே நீங்கள் சயின்ஸை வந்து மேஜராக எடுத்து படித்தவங்களா இருந்தால் உங்களுக்கு சைக்காலஜிலேருந்து 30 கொஸ்டின், தமிழ்லேருந்து 30 கொஸ்டின், இங்கிலீஷ்லேருந்து 30 கொஸ்டின், சயின்ஸிலேருந்து 30 கொஸ்டின் அண்ட் மேக்ஸ்லேருந்து 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு படித்து முடிஞ்ச அளவுக்கு சிலபஸை கவர் பண்ணி ஒரு 100 மார்க் மேலே ஈஸியாக எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, இன்னும் 20 நாள் தான் இருக்குது, நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த சைக்காலஜி புக் எடுத்து தனியாக வச்சுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் சைக்காலஜி புக் எடுத்து படிக்க ஆரம்பித்தா உங்களுக்கு டைமும் பத்தாது, அது நீங்கள் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டெட் எக்ஸாமில் கூட சைக்காலஜி புக்லேருந்து 5 கொஸ்டின் மட்டும்தான் கரெக்டாக வந்து அவங்க கேட்டிருக்காங்க. மற்ற கொஸ்டின்லாம் டஃப்பாக ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து சைக்காலஜி புக்குக்கு நீங்கள் ஓவராக இம்பார்ட்டன்ஸ் தராமல் அந்த இம்பார்ட்டன்ஸை தமிழ் புக் அண்டு சயின்ஸ் இல்லைன்னா நீங்கள் சோஷியல் சயின்ஸ் படிக்கிறவங்களா இருந்தால் சோஷியல் சயின்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கு தரும்போது உங்களுக்கு மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சைக்காலஜி புக்கை வந்துட்டு கடைசியில் படிச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்னையிலேருந்து டெய்லியும் ஒரு 1 hour மட்டும் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் அப்படிங்கிற மாதிரி சைக்காலஜி புக் படிங்க. ஸோ வந்து அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக தமிழில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா 6th to +2 வரைக்கும் படிக்கணும். ஸோ இதில் நீங்கள் 6 to 10 வரைக்கும் நல்லா படித்து தரவாக A to Z படித்து வச்சுட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு 25 மார்க் வந்து ஈஸியாக எடுக்கலாம். ஏன் அப்படின்னா +1 அண்ட் +2லேருந்து டெட்டில் அதிகப்படியாக கேட்கப்படுற கொஷின்ஸ் எவ்வளோ தமிழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 5 கொஷின் மட்டும்தான் கேட்குறாங்க. மற்றபடி 25 கொஷின் பக்கம் 6 to 10th புக்ஸ்லேயே அவங்க கேட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் டைம் இருந்தால் +1 புக்ஸ் படிங்க. டைம் இல்லை அப்படிங்கும் போது 6 to 10th புக்கை மட்டுமே தரவாக படித்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததாக நீங்கள் வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இப்போ வந்து எடுத்துகிட்டு 6 to 12 படிக்கிறதுங்கிறது ரொம்ப டஃப். ஸோ வந்து சிம்பிளாக எப்படி இங்கிலீஷில் ஒரு 20 மார்க் மேலே எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு PDF ஃபைல் வந்துட்டு உங்களுக்காக வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். நீங்கள் அதில் போயிட்டு அந்த PDF வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் குறிப்பிட்ட டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிங்கனாவே போதும், நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்மாக 20 மார்க் மேலே ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அதுக்காக நான் இங்கே இந்த ஃபோட்டோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த டாபிக்ஸ் மட்டுமே நீங்கள் படித்தாவே கன்ஃபார்மாக 20 மார்க் மேலே இங்கிலீஷில் எடுத்துடலாம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக தமிழ்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அந்த PDF ஃபைலில். ஸோ மறக்காமல் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் போயிட்டு அங்கே போனீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வே டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், அது கிளிக் டு டவுன்லோட் அப்படின்னு கேட்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது அந்த PDF உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். அந்த PDFலேருந்து நீங்கள் வந்து அதில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் தரவாக படிச்சிட்டிங்கனாவே கன்ஃபார்மாக இங்கிலீஷில் 20 மார்க் மேலே எடுத்துடலாம். தென் நீங்கள் சோஷியல் சயின்ஸில் வந்துட்டு என்ன படிக்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் பெருசாக இருக்கும். எப்படின்னா நான் வந்துட்டு புது புக் படிக்கணுமா இல்லை பழைய புக் படித்தாவே போதுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சோஷியல் சயின்ஸில் 6th to 8th வரைக்கும் பழைய புக்ஸை தரவாக படிச்சுக்கங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தரவாக படிச்சுங்க 6th to 8th வரைக்கும். அதே 6th and 9th புக்கு வந்துட்டு புது புக் இருக்குல்லவா, அதையும் கொஞ்சம் நல்லா தரவாக படிங்க 6th to 9th புக்கை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 9th புக்கில் ஹிஸ்ட்ரி படிக்க போகும்போது அதில் வெளிநாட்டு நிகழ்வுகள், வெளிநாட்டை பற்றின விஷயமெல்லாம் இருந்தால் அதை வந்து நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேணாம். ஏன்னா இந்திய நாட்டோட நிகழ்வுகள், இந்திய நாட்டை பற்றி நல்லா படிச்சிட்டிங்கனாவே ஹிஸ்ட்ரியில் இருக்கிற மேக்ஸிமம் கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். மற்றபடி நீங்கள் இந்த சோஷியலில் இந்த சிவிக்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஹிஸ்ட்ரியில் 9th புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளிநாட்டு விஷயமெல்லாம் படிக்க வேணாம். அதே மாதிரி 11th 12th புக்லேயும் நீங்கள் வந்துட்டு வெளிநாட்டு விஷயமெல்லாம் படிக்க வேணாம். உங்களுக்கு டைம் இருந்தால் 11th 12th புக் படிங்க. இல்லைன்னா நீங்கள் 6th to 10th வரைக்கும் நல்லா தரவாக படித்தாவே போதும். அதே மாதிரி 10th புக்லேயும் இந்திய நிகழ்வுகள் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. வெளிநாட்டு நிகழ்வுகள்லாம் அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் கேட்ட டெட் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா
இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரி பற்றி மட்டும்தான் நல்லா அவங்க டீப்பாக நல்லா கேட்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் இந்தியா ஹிஸ்ட்ரிக்கு வந்துட்டு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அண்ட் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு 30 மார்க்ஸ் அதே மாதிரி தான் கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்களும் வந்துட்டு ரஃபாக வந்து பழைய கொஷின்ஸ் எல்லாம் இருக்குல்லவா, இதுக்கு முன்னாடி டெட் எக்ஸாம்லலாம் கேட்ட கொஷின் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் வந்துட்டு டெய்லியும் ஒரு டெஸ்ட் மாதிரி நீங்களே வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது எந்தெந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க அந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். அதுவும் நீங்கள் இந்த தமிழ் மாதிரி சப்ஜெக்ட்லாம் படிக்கும்போது நீங்கள் இன்னைக்கு 6th புக்கை நான் படித்து முடிச்சிடணும், நாளைக்கு 7th புக் முடிச்சிடணும், அந்த மாதிரி படிக்கிறத விட 6th புக்குன்னு எடுத்துக்கிட்டால் அதில் இருக்கிற இலக்கியம் அதை படிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் 7th இருக்கிற இலக்கணம், அந்த மாதிரி நீங்கள் இலக்கணம்னா இலக்கணமே எடுத்து படிக்கும்போது இந்த இலக்கணம் இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். அந்த கண்டினியூட்டியை வந்துட்டு நீங்கள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இல்லை உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு புக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை தரவாக படிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இலக்கணங்கிறத தனியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் படிக்கலாம். அப்படி படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ இருக்க இந்த ஷார்ட் டைமை இந்த மாதிரி கரெக்டாக பிரித்து படிக்கும் பொழுது கன்ஃபார்மாக உங்களால் 100 மார்க் மேலே எடுக்க முடியும். மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் இந்த மாதிரி விஷயமெல்லாம் நெட்லேயே வந்துட்டு நிறைய அவைலபிளாக இருக்குது. பணம் கட்டி மார்க் டெஸ்ட் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போக தேவையில்லை. நீங்கள் வந்து சிம்பிளாகவே நிறைய வெப்சைட்ஸில் வந்து பழைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும், அதையெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் சும்மா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 20 நாளில் நீங்கள் படிச்சிங்கனாவே 100 மார்க் மேலே ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னுடைய ஆல் தி பெஸ்ட். நல்ல எக்ஸாம்ஸ் எழுதுங்க, நல்ல மார்க் எடுங்க. ஸோ இதை பற்றி ஏதாவது அப்டேட்ஸ் கிடைச்சுன்னா நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் கேட்டாலும் நான் வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது கன்ஃபார்மாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களை சுற்றி இருக்க யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் கன்ஃபார்மாக இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராஜா யுவர் ஃப்ரெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.